முதலாம் வார்த்தை ஃபர்ஸ்ட் ஏசாப்பா சிலுவையில அந்த வெயிலில் அவர் அடிக்கப்பட்டு அந்த வேதனையில 7 வார்த்தை பேசுறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல முதலாம் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் வார்த்தையை தேவன் அந்த இடத்துல பேசுறாரு. எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனத்துல பார்க்கிறோம், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவரை காயப்படுத்தின போர் சேவகர்கள், இவங்க எல்லாரும் செய்யறது என்னன்னே தெரியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் இடத்துல இயேசு ஜெபிக்கிறார். அது அவர் ஜெபம் பண்றாரு. இவங்க செய்யறது என்னன்னே தெரியாம செய்கிறாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதா கிட்ட இயேசு ஜெபிக்கிறாரு. முதலாவது இந்த மன்னிப்பு அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான செயல் தான். நமக்கு ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா ஈஸியா நம்ம மன்னிச்சுடுவோம். அவங்கள சொல்லுங்க, ஈஸியா மன்னிச்சுடுவோம். நம்ம சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், மன்னிச்சுடுவோம் ஈஸியா. நம்ம இப்போ நம்ம வீட்டுல இருந்து ஏதோ நம்ம கிட்ட சண்டை போட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்களே கூட எடுத்துக்கோங்க, நம்ம கிட்ட சண்டை போட்டாங்க, அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச நம்மளுக்கு தோணுமா? அவங்கள பார்த்தாலே அவங்க பேசுன வார்த்தை தான் நம்மளுக்கு தோணும்ல. அப்போ நம்ம இயேசுவை சிலுவையில் அடிச்சு அவர் அவ்வளோ வேதனைப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிறாங்க இந்த போர் சேவகர்கள். அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முதலாவது இயேசு அந்த சூழ்நிலையில ஒரு மன்னிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சாப்பிடாம அந்த நைட்டு ஃபுல்லா அந்த குகையில இருக்கிறாரு, காலையில அவர் சிலுவையில் அடையப்படுறாரு. அப்போ அவருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவர் அவ்வளோ வேதனையில் இருக்கிறாரு. அப்போ கூட மற்றவர்களுக்காக தான் யோசிக்கிறாரு. அவர்ல தன்னை அடிச்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, ஆனாலும் தேவன் சிலுவையில கூட மற்றவங்களுக்காக தான் யோசிக்கிறாருல்ல. அப்ப அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்கணும். அவரை காயப்படுத்தினவரே ஏசப்பா மன்னிக்கிறாருன்னா நம்மள என்ன பண்றாங்க? ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நம்ம வேதனைப்படுத்திடுவாங்க. ஆனா நம்ம அவங்கள மன்னிக்கணும். இயேசுவே சிலுவையில மற்றவங்களை மன்னிக்கிறாருன்னா நம்ம அந்த மாதிரியா பண்றாங்க? நம்மளா அவ்வளோ அடிக்கிறாங்க, அவ்வளோ வேதனைப்படுத்துறாங்களா, இல்லை நம்ம சிலுவையில் அணிஞ்சிடுறாங்களா? இல்ல. அப்போ நம்ம ஏன் மன்னிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறோம். நிறைய பேர் நம்ம மன்னிக்க மாட்டோம். நம்ம கூட பிறந்தவங்களே சண்டை போட்டுட்டா கூட அவங்கள மன்னிக்க நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. அப்போ இயேசு எப்படி சிலுவையில மன்னித்தாரோ அதே போல நாமும் மன்னிக்கணும். அப்போ இந்த கோபம், பகை, பழிவாங்குதல் இது எதுவுமே இல்லாம நம்ம சாந்த மனசோடு இருக்கணும். நம்ம அதிகமா கோபப்படக்கூடாது, நம்ம பழிவாங்குற எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இல்ல, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு நினைச்சா செஞ்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, துன்பப்படுத்திருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் பதிலுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம்ல. எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ மகிமை இருக்குது, வல்லமை இருக்குது. அப்போ அவருக்கு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் செய்யல? அவருக்கு கோபம் வரல, பழிவாங்கிற எண்ணம் இல்லை, அவர் மன்னிக்கிற எண்ணம், அந்த தெய்வீக குணம் தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த மன்னிக்கிற அந்த தன்மை நம்மளுக்கு முக்கியமாக வரணும். இந்த மத்தேயு 6:14 எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 6:14. இந்த வசனத்துல பாருங்க, மனுஷங்க நம்ம செய்யற தப்ப மற்றவங்க நம்ம மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய தவறுகளை பிதா மன்னிப்பாருங்க போட்டிருக்குது. அப்போ நம்ம மன்னிக்கணும். முதலாவது நம்ம மன்னிக்கணும்.
மற்றவங்கள நம்ம மன்னிக்கணும். அப்பதான் பிதா நம்ம செய்யறத மன்னிப்பாரு. நம்ம மன்னிக்காம கோபம், இந்த வைராக்கியம், இந்த பழி வாங்குறது, இந்த எண்ணத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மள எப்படி பிதா நம்மள மன்னிப்பாரு? அப்ப நம்மள மன்னிக்க மாட்டாரு. நம்ம செய்கிற தவறுகள் அப்ப எங்க போவோம்? அப்போ நம்ம செய்யற காரியங்கள் மன்னிக்கப்படணும்னா நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். நம்ம இந்த பழி வாங்குற எண்ணத்தை விடணும். நம்ம இந்த கோபம் படக்கூடாது. யாரையும் தவறாக பேசக்கூடாது. மனம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது. எல்லாரையும் நம்ம மன்னிக்கணும். இந்த வேத வார்த்தையில என்ன போடப்பட்டிருக்குன்னா, நிறைய பேர் தவறுகளை தெரிஞ்சு செய்ய மாட்டாங்கல்ல. ஒரு சிலர் தெரிஞ்சு செய்வாங்க, ஆனா ஒரு சிலர் வேணும்னே செய்ய மாட்டாங்க, தெரியாம செஞ்சிருவாங்க. அப்ப அதுக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா, இவங்க தெரியாம செஞ்சாங்களா? ஓ, அந்த இடத்துல சிலுவையில தேவனை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா? இல்ல அவங்க கட்டளை இட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மேலதிகாரி இந்த மாதிரி நீ அடிக்கணும், இந்த மாதிரி நீ கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டிருப்பாங்க. அதுபடி தானே அவங்க கீழே வேலை செய்யறவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் அந்த டைம்ல அதை நோட்டீஸ் பண்றாரு. அதனால அவரு பிதா கிட்ட ஜபிக்கிறாரு, இவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிறாரு. அப்போ நம்மளும் நோட்டீஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா, இவங்க வேணும்னே இதை செய்யறாங்களா, இவங்க தெரியாம செய்யறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கு பிற்பாடுதான் நம்ம பேசணும். தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா அதுவும் நம்ம மன்னிக்கணும், தெரியாம செஞ்சாலும் மன்னிக்கணும். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. அப்ப அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம மன்னிப்பை கொடுக்கணும். நம்ம தீர்ப்பை நம்ம எளிமையாக நம்ம ஈஸியா நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி நம்ம பார்த்துதான் நம்ம பதில கொடுக்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல சண்டை வருதுன்னா யாரு மேல தப்பு இருக்கு, யாரு மேல தப்பு இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம், கண்டிப்பாரு. மூன்றாவதாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்து பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். இப்ப நம்ம இந்த மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த வார்த்தை முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருக்கு வேதத்துல. அப்ப தேவன் அந்த இடத்துல நிறைவேற்றுறாருல. முன்னாடி ஏசாயால இப்ப இந்த வசனம் போட்டிருக்கு, அவர் குற்றவாளிகளோடு இருக்கிறாருன்னு வசனத்தின் ஒரு தடவை வாசிங்க. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்து பலவான்களை அவருக்கு பள்ளியாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரர்களாக அவருக்கு வேண்டிக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல பார்க்கிறோம். இப்ப இதுவே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வசனம் நிறைவேறப்பட்டிருக்குல்ல, அதை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வராரு. இந்த பழைய ஏற்பாடுல இந்த வசனம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடிக்கப்படுவாரு, குற்றவாளிகள் மத்தியில இருப்பாரு, மற்றவங்க பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவாரு, அந்த பாவத்துக்காக அவரு பிதாவின் இடத்துல வேண்டி ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வசனத்துல இருக்கிற தேவன் இந்த இடத்துல நிஜமாக்குறாரு. அந்த வசனத்துல வார்த்தையாக இருந்தத இந்த இடத்துல தேவன் நிறைவேற்றுறாரு. அப்போ நம்ம வேதத்துல இருக்கிறபடி நம்ம வாழணும். எப்படி வேதத்துல என்னென்ன போட்டு இருக்குதோ அதன்படி வாழணும். தேவன் எப்படி சிலுவையில தன்னை காயப்படுத்தினவங்கள எப்படி எளிமையாக மன்னித்தாரோ அது போல நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். இதுதான் இந்த முதலாம் வார்த்தையினுடைய கருத்து. என்னன்னா, நம்ம மன்னிக்க நம்மளுக்கு தெரியணும், மன்னிப்போம் நம்ம கேட்கணும். இப்போ நம்ம மன்னிக்க தெரிஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டுறாங்க, மன்னிப்பு கேட்குறவங்க மன்னிக்க மாட்டுறாங்க. அப்போ இந்த மன்னிப்பு நம்ம மற்றவங்களையும் மன்னிக்கணும், நம்மளும் மன்னிப்பு கேட்கணும். அப்போ இந்த வேலையில எப்படி தேவன் தன்னை காயப்படுத்தினவங்களை எப்படி மன்னிக்கிறாரோ, எப்படி பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறாருல, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு செய்கிறாரு, ஜபம் பண்றாருல, அப்ப அதன் போல நம்மளும் பிதாவின் இடத்துல ஜெபிக்கணும். இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க தெரிஞ்சு செய்யல, இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்க தெரிஞ்சே செஞ்சிருந்தா கூட நீங்க ஜெபிக்கணும். இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க,
இவங்களை இந்த மாதிரி இந்த காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்களை எதுவுமே தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரக்க மனசு நம்மளுக்கு வேணும். நிறைய ஜனங்களுக்கு வந்து இரக்க மனசு அப்படின்றதே இல்லை. இப்ப இந்த காலத்துல எவ்வளவோ கொலைகள் நடக்குது, எவ்வளவோ திருட்டு நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷங்களுக்கு அவங்க மனுஷன் மேலேயே இரக்க மனசு இல்லை, அந்த குணம் இல்லை. அதனாலதான் இப்ப நிறைய காரியங்கள் நடக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காலங்கள் மாற மாற மனுஷங்களோட சிந்தனையும் மாறுது. அப்போ தேவன் எப்படி மன்னித்தது போல நம்மளும் மன்னிக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். மற்றவங்க ஜெபத்துல அவங்களை வைக்கணும். இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபிக்கணும். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துலயே கண்களை மூடி அப்படியே நீங்க செபிங்க. இது வரைக்கும்